மோசமான நண்பர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே அந்த பணத்தை வந்து விரயம் பண்ண ஆரம்பிச்சேன். விரயம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் வியாபாரம் வளர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த வியாபாரத்துக்கு தேவையான பணம் இன்னும் அதிகம் தேவையானதால் நான் ஒரு வங்கியில் வந்து கடன் வாங்குறேன். இந்த கடனை பற்றி நான் கவலைப்படாம வந்த வருமானத்தை எல்லாம் நான் வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட 28வது வயசுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு மெயின் பிளேஸ்ல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறாங்க. அருமையான வீடு ஒன்று கட்டுறாங்க. இந்த வரவு எப்பவுமே தொடர்ந்து இருக்கும் என்ற ஒரு நிலையில நான் இருந்தேன். நான் வந்து ஒரு வியாபாரத்துக்கு பதில் நிறைய வியாபாரங்களை வந்து நான் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய வியாபாரங்கள் தேடி வந்தது. அந்த வியாபாரங்கள் எல்லாம் சரியா போகுமான்றது கூட எனக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியல. ஏன்னா அந்த நேரம் என்கிட்ட நிறைய பணம் இருந்தது. அப்போ நான் அந்த வியாபாரங்களை எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சேன். அப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவை வந்து அதிகமாகும் போது நான் வந்து ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குறேன். அந்த வங்கியும் நான் கேட்ட பணத்தை எல்லாம் அந்த நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து இந்த ரொட்டேஷன் இருக்கும். அதனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா எனக்கு வந்து நிறைய லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, எனக்கு கிடைச்ச பணங்களை எல்லாம் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்குறதுங்க, கார் மாத்துறதுங்க, ஃபோன் மாத்துறதுங்க. மெயின் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செலவழிச்சது பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மா பஜார்லையோ இல்லை சவுகார்பேட்லையோ தான் போய் வாங்கணும். இன்றைக்கி நம்ம சொல்கிற ஐஃபோன் எல்லாம் நம்ம சொல்கிற ₹1,00,000 இருக்குன்ட்டு அன்றைக்கே நான் வந்து ₹1,00,000 ₹1,50,000 ஃபோன் வாங்குவேன். அப்படி பார்த்தீங்க வெறும் மோட்டரோலா ஃபோனே பார்த்தீங்கன்னா கூட அன்றைக்கி வந்து 60,000 70,000 இருக்கும். இந்த மாதிரி அதுக்காக வந்த ஃபோன்கள்லாம் நிறையா இருக்கும். நான் காலையில் ஒரு ஃபோன் வாங்கியிருப்பேன். அதில் ஒரு ஃபோன் கூட நான் ஒரு கால் கூட நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே போய் வாங்குவேன். இப்படி வாங்கி நிறைய பணத்தை அழிக்க ஆரம்பித்தேன். அதை தாண்டி நான் எங்கே போனாலும் ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு போகிறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறது, அவங்க கேட்குற பணமெல்லாம் கொடுக்கறது. அந்த சமயத்தில் இருந்த நண்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். இவர்கள் கடைசி வரைக்கும் நம்மோட இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கின நண்பர்கள். அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களால எவ்வளோ எனக்கு வந்து பாதிப்பு கிடைச்சதுன்ட்டு. என் மனைவி வந்து சில நகைகளை வந்து சின்னதாக சேர்த்து வச்சுருந்தாங்க. நான் வந்துங்க என் வீடு வாசல் எல்லாம் போகிற சூழல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகைகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயமா இருந்ததுங்க. அவர்கள் கட்டியிருந்த மாங்கல்யம் முதல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டுங்க. அதன் மூலியமாக தான் ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து நான் வந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருந்தேங்க. இந்த ஜப்தி நோட்டீஸ் வந்து 1 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் அதை வந்து முடித்தாகணுங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நிறைய ஊர்களுக்கு வந்து பயணம் போகிறேங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் பெரிய வருமானம் இல்லை. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த லேக் சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குங்க. அதை மெதுவாக நான் கற்றுக்கிட்டு வந்துங்க. நிறைய நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணிங்க. முடிந்த அளவுக்கு ஏற்கனவே நாங்கள் பண்ண வியாபாரத்தில் எங்களுக்கு சில பணம் எல்லாம் வர வேண்டியது இருந்தது இல்லையா, அந்த பணத்தையும் போய் யார் கொடுக்கலையோ அவங்ககிட்டலாம் போய் பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அவங்ககிட்டையும் வாங்கிங்க. பங்கு சந்தையிலையும் நான் மெதுவாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க. இதன் மூலியமாகவும் அந்த ஒரு வருடத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60% கடனை வந்து நான் வந்து முடிச்சிட்டேங்க. மீதி 40% கடன் இருக்குங்க. அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நான் பேங்க்கில் போய் டைம் கேட்குறேங்க. திரும்பி பேங்க்கில் வந்து லோன் டைம் கொடுக்குறாங்க. திரும்பி ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கடனை அடைக்கிறேங்க. கடனை அடைச்சிட்டு அந்த வீட்டோட பத்திரத்தை வந்து நான் வாங்குறேங்க. அந்த பத்திரத்தை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏதோ திரும்பி ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வந்த மாதிரி இருந்ததுங்க.